அழகர் கோயில்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அழகர் கோயில் உருவான விதத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பண்ணசாமி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு வீடியோல அங்க இருக்கக்கூடிய நூபுர கங்கை தீர்த்தத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த கோயில்ல இருக்கக்கூடிய தீர்த்தம் எங்கிருந்து உருவாகுது அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் பெரிய மர்மம் முடிச்சாவே இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு புராண கதையும் இருக்கு. விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்து சகல உலகத்தையும் அளந்த போது எம்பெருமானோட திருவடி பிரம்மலோகம் வரைக்கும் போனது. எம்பெருமானோட திருவடிகளை தரிசிக்கணுன்றதுக்காக 86,000 வருஷம் தவம் செஞ்ச பிரம்மதேவன் எம்பெருமானோட திருவடிகளை பார்த்ததுமேவும் வணங்கி அவர் கையில இருந்த ஸ்வர்ண கலசத்துல இருந்த கங்கை தீர்த்தத்தால அபிஷேகிச்சாராம். அப்படி அபிஷேகிக்கிற போது ஒரு பகுதியான கங்கை தீர்த்தம் எம்பெருமான் திருவடிகள்ல இருந்த நூபுரம் அப்படின்ற சிலம்புல பட்டு பிரம்மலோகத்தில் இருந்த அழகர்மலை உச்சியில வந்து இருக்கிறதா சொல்றாங்க. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் வற்றாத தீர்த்தமா இந்த நூபுர கங்கை தீர்த்தம் வருதுன்னு சொல்லப்படுது. சுந்தரராஜ பெருமானோட திருமேனிகளை இந்த தீர்த்தத்தை தவிர்த்து வேற தண்ணியில அபிஷேகிச்சா எம்பெருமானோட திருமேனி கருத்து போயிருமா. சித்திரை திருவிழாவப்போ எம்பெருமான் மதுரைக்கு புறப்பட்டு வர்றப்போ அவர் கூடவே இந்த நூபுர கங்கை தீர்த்தமும் கொண்டு வரப்படுதுன்னு சொல்றாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நூபுர கங்கை தீர்த்தத்துல குளிச்சா தீராத நோயும் தீரும் அப்படின்னு மதுரை மக்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கையாவே இருந்துட்டு வருது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தீர்த்தம் எங்க இருந்து வருதுன்னு இப்ப வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களால கூட கண்டுபிடிக்க முடியல. தொடர்ந்து இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இயல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.